சரி, அந்த ஏசிக்குள்ளே எப்படி சார் ஏசியில் விண்டோ எல்லாமே எப்படி சார் போக முடியும்? விண்டோ மேலே 2 விண்டோ இருக்குது சார், 3 விண்டோ இருக்குது சார். 3 மணி நேரம் கழிச்சு ரெடி பண்ண முடியலன்னு இப்படி ஓப்பனாக சொல்கிறீங்களா சார்? நாங்களாம் என்ன சார் பண்ணுறது சார்? நான் நீங்கள் சொன்னதுலேருந்து அடுத்த நேரம் ஆள் வீட்டில் உள்ள ஆளுங்களே அனுப்பிவிட்டு பார்த்துட்டு சார், எங்கேயுமே இல்லை சார். நீங்கள் அனுப்பிவிட்டு தான் பார்க்கணும், ஏன்னா உங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி இது. நாங்கள் ரோட்டில் நிற்கிறோம் சார். நாங்கள் சார் நீங்கள் சொன்ன அடுத்த செகண்ட் ஆளுங்க ரெடி பண்ணி அனுப்பிவிட்டு பார்த்துட்டேன், எங்கேயுமே கிடைக்கல சார். சரி, இப்போ நாங்கள் இங்கே ஆப்போசிட்டில் போகிறோம். நாங்கள் இது என்ன லாஜிக் எப்படி சார்? இங்கேருந்து கோயம்புத்தூர்லேருந்து ஒரு வண்டி வருதுங்களா? நான் கோயம்புத்தூர்லேருந்து வண்டி வர வச்சிருக்கேன் சார், அந்த வண்டி வந்துட்டு இருக்கு சார். சரிங்க. அந்த வண்டியில் சீட்டை மாற்றிடுறேன் சார் நான். காரைக்கால் இல்லைங்க, கோயம்புத்தூர்லேருந்து காரைக்கால் வந்துட்டு இருக்குங்களா வண்டி? சார் ஒரு எர்ணாகுளத்துலேருந்து ஒரு ஆப்போசிட் வண்டி ஏசி வந்துட்டு இருக்கு சார். காலியாக வந்துட்டு இருக்குங்களா? வந்து காலியாக இல்லை, அதுலேயும் பேசஞ்சர் இருக்காங்க. சரிங்க, அது வந்துகிட்டு இருக்கு. ஓகே. அவங்கள்ட்ட கூப்பிட்டு பேசி 2 வண்டி ஆன்சைட் பண்ணி அதில் மாற்றிட்டு இவங்களை பிக்கப் பண்ணிட்டு போங்கன்னு சொல்லியிருக்கேன். சரிங்க சார். இப்போ பிக்கப் பண்ணிட்டு எப்படி சார் வருவாங்க? நேரம் திருப்பி நாங்கள் இந்த டுவர்ட்ஸ் வேளாங்கண்ணி வரணுமா? வேளாங்கண்ணி அல்ல காரைக்கால் வரணுங்களான்னு கேட்குறேன். சார் வேளாங்கண்ணி வரணும்ல சார், நீங்கள் ரிட்டர்ன் அப்படியே திரும்ப முடியாது சார். எப்படி சார் அங்கேருந்து பேசஞ்சர் வராங்க, எப்படி நீங்கள் அவங்கள வச்சு திரும்பி ரிட்டர்ன் கூட்டிகிட்டு போவீங்க? அதான் புரியல சார். எனக்கு அங்கேருந்து வர்ற பேசஞ்சர்ஸை நாங்கள் பேசி கன்வின்ஸ் பண்ணி காலையில் எங்கள் நானேசி வண்டி 2 வண்டி வரும் சார், அதில் மாற்றிக்கிறேன் சார். நாங்கள் 3-3:30 மணிக்கு திருச்சி கிராஸ் ஆகும், அதில் உள்ள சீட்டுங்களை மாற்றிட்டு உங்களை ஏற்றிட்டு நான் கிளம்பிட்டு. இப்போ காரைக்காலேருந்து நீங்கள் வண்டி விட மாட்டீங்களா? காரைக்கால வண்டி இல்லை சார், வண்டி இருந்துச்சுன்னா இவ்வளோ நேரம் நிற்கிறதுக்கு வண்டி அனுப்பியிருப்பாங்க சார். சார் என்ன சார் இவ்வளோ பெரிய டிராவல்ஸ் எடுத்து நடத்துறீங்க? 20 வருஷமா ஒரு வண்டி இல்லைங்கிறீங்க நீங்கள் ஓப்பன் அப்படி சார். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சார் இருக்கு சார். ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமெல்லாம் நீங்கள் பேசவே கூடாது சார். டிராவல்ஸ் எதுக்கு ஞாயிற்றுக்கிழமை பஸ் விட்றீங்க? அப்போ சொல்லுங்க சார். இந்த வண்டி எதுவும் ஆகாதுன்னு புது வண்டி சார், 2வது சிங்கிள் போகுது சார். நல்ல முறையில் ஓட்டு 2வது சிங்கிளுக்கே அந்த அளவில் இருக்குது சார் வண்டி. பார்த்துங்க. அப்போ குழந்தையெல்லாம் இப்போ நாங்கள் குழந்தையெல்லாம் வச்சுக்கிட்டு நடு ரோட்டில் நின்றுட்டு இருக்கோம். என்ன தான் சொல்ல வரீங்க? இப்போ இல்லை சார், நான் இல்லை இப்போ எங்களுக்கு பஸ் வேணும். இல்லை நாங்கள் அந்த பஸ்லாம் ஏற முடியாது. இப்போ எங்களுக்கு இங்கே பஸ் வேணும். என்ன சொல்றீங்க? சொல்லுங்க. இருங்க சார், மேற்கொண்டு வேற எங்கேயும் தேடி பார்க்குறேன் சார். தேடி பார்க்குறேன்னா எப்போ சார்? நீங்கள் சொன்னீங்க, நானும் ஆல்ரெடி எல்லா இடத்துக்கும் தேடி பார்த்தேன், எங்கேயும் கிடைக்கல. ஆப்போசிட்டில் வண்டி தரேன்னா அதுக்கும் தர மாட்டேங்க. நான் வந்து வேளாங்கண்ணிலேருந்து கிளம்புனது வந்து கிளம்பி ஒரு 25 மினிட்ஸில் வந்து பஸ் வந்து இங்கே வந்து நின்றுச்சு. மோர் தென் 3 ஹவர்ஸ் ஆச்சு. இது வரைக்கும் எந்த ரெஸ்பான்ஸும் கிடையாது. மக்கள்கிட்ட எல்லாத்தையும் கேட்டு பார்த்துட்டாங்க. டிரைவர்ஸோ கிளீனர்ஸோ எந்த ரெஸ்பான்ஸும் கொடுக்கல. அவங்க காண்டாக்ட் பண்ண நம்பர்ஸ் எந்த நம்பர்ஸும் அதுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. மோஸ்ட் ஆஃப் த நம்பர்ஸ் வந்து சுவிட்ச் ஆஃப். வெப்சைட்டில் இருக்கிற எல்லா நம்பர்ஸும் வந்து அடித்தா வந்து அந்த மாதிரி ஒரு நம்பரே இல்லைன்ற மாதிரி சொல்லுது. நாங்கள் வந்து பிளாங்காக இங்கே உட்காந்துட்டு இருக்கோம். டிரைவர்ஸு இவங்க வந்து எங்களுக்கு ஒன்றும் தெரியாதுங்க, இன்னும் எங்கள் மேனேஜர் கூப்பிடுன்னு சொல்கிறாங்க. ஆனால் மேனேஜரை கூப்பிட்டாலும் ஒரு மேனேஜர் நம்பரை எடுத்துகிட்டு கட் பண்ணிட்டாரு. இதுதான் எங்களோட நிலைமை. இன்றைக்கி எல்லா குழந்தைங்க வயசானவங்க எல்லாருமே நடு தெருவில் நிற்கிறோம். வேறு எந்த ஆக்ஷனும் அவங்க எடுக்க மாட்டேங்கிறாங்க. காரைக்கால்லேருந்து எர்ணாகுளத்துக்கு யூனிவர்சல் பஸ்ஸு புக் பண்ணியிருந்தேன். எனக்கு வந்து நைட்டு 8 PM வந்து பஸ்ஸு. எனக்கு வந்து மார்னிங் ரீச்சிங் டைமே 8 o'clock கொடுத்துருந்தாங்க. நான் பஸ்ஸு காரைக்கால், அங்கே தான் ஸ்டார்டிங் பாயிண்ட் காரைக்கால் தான், எண்டிங் பாயிண்ட் எர்ணாகுளம். காரைக்கால்லேருந்து கிளம்பி வேளாங்கண்ணி வந்துச்சு. வேளாங்கண்ணிலேருந்து ஆன் த வே மெயின் ரோடு இருக்குது, இங்கே பைபாஸ் ரோடு இருக்குது. வித்தின் 25 கிலோமீட்டர் கூட இன்னும் வந்துட்டு இல்லை. அதுக்குள்ளே வந்து பஸ்ஸு வந்து பிரேக் டவுன் ஆகிடுச்சு. என்னென்னு பார்த்தா ஏசி கம்ப்ளைண்ட்டு சரி பண்ணுவீங்களான்னு கேட்டால் யாருக்கும் எந்த ப்ராப்பராக ரெஸ்பான்ஸ் எங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. இந்த மெயின் ரோடு பைபாஸ் ரோட்டில் இப்போ நைட்டு டைம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 1:29 1:30 ஆகுது, 1:30 AM ஆகுது. இப்போ நாங்கள் மெயின் ரோட்டில் நிற்கிறோம். இங்கே எத்தனை மணிக்கு வந்து ஸ்டாப் ஆனிச்சுன்னா பஸ்ஸு 10:15 நைட்டு 10:15 PM ஆனிச்சு. 3 ஹவர்ஸாக இங்கே நாங்கள் மெயின் ரோட்டில் தான் நிற்கிறோம். யூனிவர்சல் ட்ராவல்ஸ் எல்லாருக்கும் நாங்கள் வந்து ரிப்போர்ட் பண்ணிட்டோம். யாருமே வந்து ஒழுங்காக ஃபோன் வந்து அட்டன் பண்ணல ஒழுங்காக. நான் அப்படி யாராச்சும் அட்டன் பண்ணால் கூட அவங்க ப்ராப்பராக எங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்க மாட்டாங்க. இப்போ எனக்கு நாளைக்கு காலையில் இன்டர்வியூ இருக்குது, கேரளா கொச்சினில் எனக்கு இன்டர்வியூ இருக்குது. இப்போ நான் ரோட்டில் நின்றுட்டுருக்கேன். இப்போ எனக்கு நான் என்ன பண்ணுறேனே தெரியாமல் நின்றுட்டுருக்கேன். எல்லாருக்கும் நாங்கள் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி கூட எங்களுக்கு எந்த ஆக்ஷனும் இது வரைக்கும் எங்களுக்கு ஆகிட்டில்ல. இப்போ ஏதாவது மாற்று பேருந்து எதுவும் ஏற்பாடு பண்ணியிருக்காங்களா? என்ன சொல்லியிருக்காங்க? அப்படின்னு மாற்று பேருந்து ஏற்பாடு பண்ணுறோன்னு சொல்லிட்டு தான் இருக்காங்களே தவிர எதுவுமே இது வரைக்கும் 3 ஹவர்ஸாக இது வரைக்கும் எதுவுமே ஏற்பாடு பண்ணிட்டு. இப்போ இந்த ஃபாரின் போகிறவங்கலாம் ஃபாரின் போகிறவங்க கூட ஒருத்தவங்க நின்றுட்டு இருக்காங்க. திருச்சியில் ஏர்போர்ட்டில் 3 மணிக்கு ட்ரெயின் இருக்குது, அவங்க கூட இங்கே தான் நின்றுருக்காங்க. ஆல்டர்னேட்டிவ் பஸ்ஸு இங்கே பைபாஸ் ரோட்டில் எல்லாம் போகிறதுனால யாரும் நிப்பாட்டவும் மாட்டுறாங்க இந்த ரோட்டில். அது கொஞ்சம் பார்த்து. எத்தனை பேசஞ்சரா, எத்தனை குழந்தைகள் இருக்காங்க? இங்கே வந்து டோட்டலாக 55 to 60 பேசஞ்சர் இருக்காங்க. குழந்தைங்க மட்டுமே 10 to 12 மெம்பர்ஸ் இருக்காங்க. குழந்தைங்க ஃபீமேல்ஸ் வந்து ஒரு 10 to 15 மெம்பர்ஸ் இருக்காங்க.
இப்போ அது டிக்கெட் எவ்வளோது? அது ஏசிக்கு தான், ஏசி தானே புக் பண்ணீங்க? அது இப்போ நாங்கள் வந்து ஏசி செமி ஸ்லீப்பர் புக் பண்ணியிருக்கோம். என் டிக்கெட் ரேட் வந்து 1200 ருபீஸ். எல்லாருக்குமே 1000 எபோ, 1000 to 1500 டிக்கெட் ரேட். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.